Hello students, welcome to HIBA Max 10th Standard Max Unit Exercise 3 பார்க்கலாம். 16th question. If minus 4 is the root of the equation x square plus p into x minus 4 equal to 0, and if the equation x square plus p into x plus q is equal to 0 has equal roots, find the values of p and q அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ minus 4 வந்து இதோட ரூட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவல் டு 0 வச்சுட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்ச p வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு q வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனில் given எழுதிடலாம் x ஸ்கொயர் plus p into x minus 4 equal to 0. Given minus 4 is a root. So இங்கே minus 4 substitute பண்ணலாம் xக்கு பதிலா. அப்போ x இருக்கிற இடத்துல minus 4 square plus p into minus 4 equal to 0. Minus 4 into minus 4 16. Minus 4 into p minus 4 is equal to 0. 16 minus 4 12. Minus 4p is equal to 0. Minus 4p answer கொண்டு போயிடலாம் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 12 by 4 is equal to p. therefore 3 வந்து p வேல்யூ. இப்போ p வேல்யூ கண்டுபிடிச்சதை செகண்ட் இக்குவேஷனில் எழுதலாம் x ஸ்கொயர் ப்ளஸ் p into x plus q is equal to 0. இதில் வந்து substitute p is equal to 3. அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 3 into x plus q is equal to 0 and has equal roots னு சொல்கிறாங்க. equal roots அப்படின்னா b square minus 4ac is equal to 0னு வரணும். இப்போ இந்த கண்டிஷன்லேருந்து a வேல்யூ 1, b வேல்யூ 3, c வேல்யூ q. இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் b ஸ்கொயர் அப்போது 3 ஸ்கொயர் minus 4 into a into c இடத்துல q which is equal to 0. 3 square 9 minus 4q is equal to 0. 9 is equal to minus 4 answer போகும்போது plus 4q ஆகும். therefore 9 by 4 is equal to q இல்லையா. ஸோ q வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம், எழுதிடலாம். therefore value of p வந்து 3 and q வந்து 9 by 4. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 17th question. Two farmers 1 and 2 cultivates 3 varieties of grains, namely rice, wheat and ragi. If the sale in rupees of 3 varieties of grains by both the farmers in the month of April is given by the matrix. ஏப்ரல் மந்தோட சேல் வந்து ஒரு மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. 500, 1000, 1500, 2500, 1500, 500. And May month sale is exactly twice as that of April. ஏப்ரலை விட மே மந்த் into 2 times இருக்குமா. For each variety, what is the average sale of months April and May? If the sale continues to increase in the same way னா என்ன அர்த்தம்? இப்போ மேக்கு அப்புறம் ஜூன் வந்து 2 times of May, அந்த மாதிரி எல்லாமே 2 times in a successive months. What will be the sales in the month of August? ஆகஸ்ட் வரும்போது எவ்வளோ சேல் இருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க கொடுத்த மேட்ரிக்ஸை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஏப்ரல் மந்தோடது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மே மந்தோடது கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் பி denote the சேல் இன் மே மந்த். ஓகேங்களா. இப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மே மந்த் வந்து ஏப்ரலோட 2 times. அப்போ பி வந்து 2 times ஆஃப் ஏன்னு அர்த்தமா. therefore b is equal to 2 times of 500, 1000, 1500, 2500, 1500, 500. therefore b is equal to 1000 into multiple பண்ணுங்க into 2 பண்ணா 1000, 2000, 3000, 5000, 3000, 1000. b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் என்னன்னா find the average of April and May. ஏப்ரல் அண்ட் மேயோட ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? a plus b by 2 இல்லையா. அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நான் ப்ளஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 பண்ணணும். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் 500, 1000, 1500, 2500,
1500 500 plus 1000 2000 3000 5000 3000 1000 divided by 2. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 1500 3000 4500 7500 4500 1500 இது டோட்டலாக நான் என்ன பண்ணேன் இப்போ டிவைடட் பை 2 இல்லையா ஸோ வெளியே 1/2ன்னு எழுதிக்கலாம் அதை which is equal to 750 1500 2 2s are 4 அப்புறம் ஒரு 250 2 3s are 6 2 7s are 2 5s are அப்புறம் அந்த 0 நெக்ஸ்ட் அதுதான் 2250 750 இதுதான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஆகஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ மே எப்படி எடுத்துக்கிட்டோம்னா 2 times ஆஃப் ஏப்ரலோடது பி வந்து 2 times ஆஃப் ஏப்ரல் இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் மல்டிபிள் ஆகும்னு சொல்கிறாங்க அப்போ ஜூன் எப்படி எழுதிக்கலாம்னா 2 times ஆஃப் மே மந்தோடது which is equal to 2 times of sale in May month அப்போ 2 times of 2A which is equal to 4A இது வந்து ஜூனுக்கு அடுத்து ஜூலை வந்து 2 times of ஜூன் கரெக்டா அதான் லாஸ்ட் மந்தோடது அப்போ 2 into 4A which is equal to 8A ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட் 2 times of sale in July that is equal to 2 times of 8A that is equal to 16 into A இதுதான் sale in August அதோட value therefore 16 into A value 500 1000 1500 2500 1500 500 இப்போ 16 into 5 எவ்வளோ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறேன் சேல் இன் ஆகஸ்ட் மந்த் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் 18th கொஸ்டின் பாருங்க இஃப் cos theta into cos theta sin theta minus sin theta cos theta plus sin theta into x minus cos theta x equal to I2 அவங்களே கொடுத்துட்டாங்க find x ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு I2 அப்படின்னு ஈக்குவலேட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் சொல்யூஷனில் cos theta into cos theta sin theta minus sin theta cos theta plus sin theta into x minus cos theta into x இப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம் இப்போ cos into cos square theta cos theta into sin theta minus sin theta cos theta அடுத்தது cos square theta plus x into sin theta minus sin theta into cos theta sin theta into cos theta x into sin theta இப்போ ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம் ரெண்டும் சேர்த்து எழுதிக்கலாம் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ப்ளஸ் பண்ணி எழுதிட்டேன் டேரெக்டாக நம்ம வந்து சேர்த்து எழுதிக்கலாம் அதனால தான் நான் முன்னாடி எழுதிட்டேன் டைம் எடுக்கணும் இப்போ இதில் பாருங்கள் cos theta sin theta cos theta sin theta ப்ளஸ் மைனஸ் அதே தான் இங்கேயும் கேன்சல் ஆகிடும் இப்போ பேலன்ஸ் நமக்கு cos square theta ப்ளஸ் x sin theta 0 cos square theta plus x sin theta இது வந்து I2க்கு ஈக்குவல் அப்போ 1001 இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னா கம்பேர் பண்ணலாமா இப்போ இதையும் ஈக்குவலேட் பண்ணலாமா cos square theta plus x into sin theta is equal to 1 இப்போ இந்த cos square theta அந்த சைடு கொண்டு போயிடலாம் அப்போ x into sin theta is equal to 1 minus cos square theta therefore x into sin theta is equal to 1 minus cos square theta வந்து
sin square theta ன்னு எடுத்துக்கலாமா? Therefore x is equal to sin square theta by sin theta. ஒரு sin cancel ஆயிடுச்சுன்னா x ஓட வேல்யூ வந்து வெறும் sin theta ன்னு கிடைச்சிடும். Understand of the sum?